அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேராற்றல் பெருங்கருணையினால் இன்று பிறந்த நாள் விழா காணுகின்ற அன்புக்கினிய சுவாமி நடமாடும் சித்தர் அரசு சுவாமி அவர்களுடைய அற்புதமான இந்த அகவை தின திருநாளில் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்திருக்கும் நோயற்ற வாழும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க வள்ளலார் அருளாள் இன்று வாழ்க. எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேராற்றல் பெருங்கருணையினால் இன்று பிறந்த நாள் காணுகின்ற அன்பு ஐயா நடமாடும் சித்தர் நம்முடைய அரசு சுவாமி ஐயா அவர்கள் வாழ்நாளடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் புன்னாளிடம் புகழ் போகம் பெறுவர் பின் உண்மையொன்றும் காணார் நின்னாமும் கருதுகின்றோர் ஒற்றி கண்முதல்வால் மானாடு முற்ற மயிலே வடிமுறை மாணிக்கவே திருநிலைத்து நல் அருளுடும் அன்பொடும் சிறப்பொடும் இவர்கள் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து மயவோடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய் உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின் புறத் திருவருள் இயல் வடிவொடு வந்தில் குரு நிலைத்து சத்குரு இறைவனின் குறைகள் பதம் போற்றி எந்தே என்னும் இளமையோடு இருக்க நன்றே தன்முரு ஞானமா மருந்தே. ஐயா அரசு சுவாமி ஐயா அவர்கள் உடல் நலம் உயிர் நலம் மனநலம் குணநலம் குடும்ப நலம் ஆரோக்கியம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் பெற்று வள்ளல் திருமான் திவ்ய திருவருளினால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க அருத்துணையால் மகிழ்ந்து வாழ்க இன்புற்று வாழ்க வாழ்க அவருடைய உடல் நலம் வாழ்க அவருடைய உயிர் நலம் வாழ்க அவருடைய தொழில் நலம் வாழ்க அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க அருத்துணையால் மகிழ்ந்து வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ் பாடுகின்ற தினம் நல் உருவும் குருவும் தெய்வமும் ஆகியடியாரும் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே பெருவும் சிந்தை விளங்க கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே. ஐயா அவர்கள் இல்லத்திலே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயா மறுவிளங்கு குழல்களை மகிழ்ந்து ஒரு வாழ் விளங்க பயந்து மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திவ்ய திருவருளினால் வள்ளல் பெருமானாருடைய மெய்யடியார் வள்ளல் பெருமான் மீது அதீத அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்து வருகின்ற சன்மார்க்க பெருங்குடத்தவர் வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய அரசு சுவாமி ஐயா அவர்கள் உடல் பொருள் ஆவியை வள்ளல் பெருமான் இடத்திலே அர்ப்பணித்து எல்லா நலங்களும் எல்லா நன்மையும் என்ற கழித்து எல்லா மனசிற்கு இயற்கையராகி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவாங்க. அதுபோன்று அவர்கள்
இயற்கை அன்பை, இயற்கை ஆனந்தத்தை அவர்கள் பரிபூரணமாக பெற்று வாழ வேண்டும். அவருடைய எண்ணியனால் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வமும் அருளினார். அதுபோன்று ஐயா அவர்கள் எண்ணிய இந்த உலகம் இன்புற்று வாழும், இந்த உலகத்தில் கொல்லாமை என்கின்ற ஒரு அறம் எல்லாரும் கடைபிடிக்கணும்னு அரும்பாடுபட்டு பொருளையெல்லாம் அந்த யார் கொல்லாமை அறத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கிக் கொண்டு அன்பு பாராட்டி வருகின்ற அன்பு பெருந்தகை அந்த அருமையான ஜீவகாருண்ய சிந்தனை மக்கள் மத்தியிலே விதைத்து இந்த பிறந்தநாள் செய்தியாக கூட நீங்கள் அனைவரும் சைவ உணவை கடைபிடிங்கள், சைவ நெறியை கடைபிடிங்கள். அதுவே இந்த பிறவினுடைய பெரும் பயன் நோக்கம் என்பதை ஐயா அவர்கள் வலியுறுத்தி அற்புதமான திருப்பணிக்கு வித்திட்டிருக்கிறார்கள். அன்னாரர்கள் இந்த கருணை மனம், கருணை குணம், ஜீவகாருண்ய சிந்தனை, வள்ளல் பெருமான் திவ்ய திருவருள் பெற்று அவர்கள் வாழ்க 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 வளம் பெற வாழ்க என்று அடியேன் சன்மார்க்க சிந்தனையின் அடிப்படையில் அவர்களை வாழ்த்தி வணங்கி வாழ்கின்றேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக. இன்றைக்கு வள்ளல் பெருமான் அருளை முழுமையாக பெற்று அடியனை இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு மனம் உகந்து வந்து வயதில் சிறியவராக இருந்தாலும் பெரு அருளாளர் என்னை இன்றைக்கு வந்து அவர் மனக்குளிர என்னை வாழ்த்தி பெருமானுடைய அருள் பாடலெல்லாம் பாடியிருக்கிறார். இவருடைய அதான் வள்ளுவர் சொல்வார், தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அந்தலா தோண்டாமை நன்றுன்றார். அதுபோல இன்றைக்கு சாது மகாதேவன் ஐயா வந்து ஒரு அற்புதமான பெருமானுடைய திருவுருவ சிலை 60 அடி உயரம் ஐயா அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து பெருமானுடைய பெருங்கருணையால மிக விரைவில் அவர் வந்து அந்த பணியை நல்லா சீரும் சிறப்பமாக முடிக்கணும்னு அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய அருளாலே அவரை மனமுகந்து வாழ்த்துகின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்க நண்பர்கள்லாம் ஐயா அவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணணும். எப்படி உதவி பண்ணணும்னா அவருக்காக அவர் எதையும் செய்துக்கிறது இல்லை. பெருமானை வந்து இந்த உலகத்துக்கு பறைச்சாப்பிடுறதுக்கு அவருடைய அருளை பெற்று கட்டுறாரு. அதுக்கு அடியேனும் ஒரு பெரிய இது கொடுக்க போனேன். அதுக்கு அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணலாம். முந்தோன்னா ஐயா கிட்ட கொடுத்து அந்த பணியை வந்து சீர சிறப்பாக கிட்ட இருந்தால் நான் வந்து முடிக்க போகிறேன். ஏன் அதெல்லாம் கேட்டேன் நான், என்னங்க அந்த மாதிரி செலலாம் அப்படின்லாம் அவர் கேட்டதுக்கு அது தகுந்த பதில் சொன்னார். அருமையான பதில். ஐயா இது வந்து நான் என் வீட்டில் படம் கூட வைக்கிறது இல்லை, சிலை கூட வைக்கிறது இல்லை. ஆனால் இது எதுக்குன்னா பெருமாள் வந்து யாராருக்கா எவ்வளோ பெரிய பெரிய சிலைலாம் வச்சுருக்காங்க, இது சாதாரண மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் கட்டுறேன் அப்படின்ற எனக்கு என்னுடைய இது வந்து அதாவது அந்த ஒரு கருத்து வந்து இதுவாக இருந்தது. அதுக்கு எனக்கு தெளிவிச்சார் ரொம்ப அற்புதமாக. அப்போ இது எப்படின்னா ஒரு நல்ல நோக்கம், அருமையான செயல், பெருமானை புகுந்து அதை செய்ய வைக்கிறார். அப்போ அவருக்கு வந்து சன்மார்க்க நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருந்து அவர் கூட இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தி அந்த விழாவை ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த உலகம் போற்ற அளவுக்கு வள்ளல் பெருமான் அருளை வந்து நம்ம எல்லாரும் சன்மார்க்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து திரு சாது மகாதேவன் ஐயா கூட இருந்து நம்ம அதை முடிப்போம். இந்த நேரத்தில் என்னுடைய அருள் இது சிந்தனை என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி வள்ளலார் நண்பர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம். வள்ளலார் நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. என்னுடைய கொள்கை என்னன்னா, ஐயாவே சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் ஒரு அன்பர் ஒரு ஆளை மாற்றினா போதும் சைவமா. அப்போ நம்ம எத்தனை பேர் இருப்பான்னு கணக்கு போடுங்க. உலகத்தில் இப்போ இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் பேர் இருந்தோம்னா ஒருத்தர் மாற்றினா கூட 10 லட்சம் பேராக மாறிடுவாங்க. அப்போ அது மாதிரி வந்து என்னன்னா, அது முதல் பேசிக்கு கற்றுக் கொடுக்கணும், வேறு எதுவுமே வேணாம். அதுக்கப்புறம் ஆண்டாவில் கை பிடிச்சிருவோம். அப்போ அதனால பெருமானோட ஐயா வந்து ஐயாவோட வார்த்தை எப்படி சொன்னார் பாருங்க, நம்ம வந்து முதல் வந்து பேசிக் கற்றுக் கொடுத்துருவோம், சைவமாக மாற கற்றுக் கொடுத்துருவோம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல.
அடியானுடைய கொள்கையே அதுதான். இப்போ ஜாதி மதம் இனம் மொழி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். சைவா இருந்தாங்களா அவளை அப்படியே நாங்கள் வந்து வரவேற்போம். ஏன்னா இது ஆண்டவனுக்கு பிடிச்சது, இது வள்ளலாருக்கு பிடிச்சது. தெய்வமாயிடலாம் சொன்னார் பாருங்க, அற்புதமான வார்த்தை. தெய்வமாயிடலாம், சைவமான தெய்வத்தை பிடிச்செல்லாம் தெய்வம் வந்து உங்களை பிடிக்கும். அப்போ அதுதான் மனித நிலை. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், இப்போ ஜாதியெல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் மாமி சொல்லுவாங்கன்னா அவன் சாதாரண மிருகனுக்கு சமமானவன். அதை நான் வலியுறுத்தி எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதை நான் சொல்லலை, எல்லா ஞானிகளும் சொல்லிட்டு போய்க்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறார், வள்ளலார் சொல்கிறார், எல்லா ஞானிகளும் சொல்லிட்டு போய்க்கிறாங்க. பைபிள்லேயே இருக்குது, பாவத்தில் சம்மணம் மரணம்னு எழுதிருக்குது, எல்லாத்துலேயும் எழுதுது. ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. முதல் வந்து நம்ம என்ன பண்ணோம், மனிதனாக மாறணும் எல்லாருமே. அதை வந்து இந்த இனிய பிறந்த நாளில் நம்ம எல்லாரையும் உலக மக்கள் சன்மார்க்க நண்பர்கள் வந்து நான் வேண்டுகோள் வச்சேன். என்னன்னா, ஒருத்தர் சைவமாக மாற்றிருந்தேன். ஐயாலாம் நிறைய பேர் சைவமாக மாற்றிக்கிறாங்க. ஐயாவோட அப்பாலாம் வந்து ரொம்ப பெரிய அறிவாளர். அவருடைய தொண்டை வந்து ஐயாவோட அக்கா வந்துலாம் பார்த்தீங்கன்னா, அக்கா மாமாலாம் குடும்பமே வள்ளலாருக்காக அர்ப்பணித்து பெரிய சேவை பண்ணுறாங்க. அப்போ அது போல் அந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு நம்மலாம் போய் உறுதுணையாக இருந்து நம்மளால் முடிந்ததை செய்வோம். நம்ம எல்லாரும் சன்மார்க்க குடும்பம். இந்த சன்மார்க்க குடும்பம் எல்லாருமே என்ன பண்ணோம், ஒத்த கருத்தில் நிற்கணுங்க. கருத்து கூட சின்ன வேறுபாடு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஒத்த கருத்தில் வந்து நிற்கணும். வள்ளலார் யார், வள்ளலார் எதுக்காக பிறந்தார், வள்ளலாரோட சாதனைனா, வள்ளலாரோட நோக்கம்னா, வள்ளலாரோட செயல்னா, அதை தெரிஞ்சுக்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நமக்கு எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எல்லாரும் சன்மார்க்க குடும்பம். அதை வந்து இந்த இனிய நன்னாளில் மகாதேவனோட ஐயாவோட அருளாலையும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளாலும், சன்மார்க்க அன்பார்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய தாழ் பணிந்து கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒருத்தர் சைவமாக மாற்றுக்க போதும். இல்லை நீங்கள் நிறைய பேர் கூட மாற்றுக்க, நான் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் நான் வந்து சொந்தக்காரன்னு நினச்சி வாழறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணியர் பூங்கனார் சொல்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளுன்றார். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் அடியேன் வாழறேன். அப்போ நீங்கள் எல்லாருமே வாங்க. அப்படி ஏதாவது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டவுட் இருந்தால் அதுக்கெல்லாம் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இருக்கோம். நாங்கள் சொன்னோடனே நீங்கள் மாறணும்னு அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா விளக்கம் கொடுக்குறோம். ஐயா, நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களுடைய தலைமுறை நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். எந்த நோய் இல்லை, நொடி இல்லை, பணம் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக சிறப்பாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த அனுபவிச்சு இந்த உலக மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், வாங்க நீங்கள் வள்ளலார் தான் மரணம் நினைங்க, அதை கூட ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் சைவமாக மாறுங்க, அது எனக்கு போதும். நீங்கள் வள்ளலார் தான் இன்னும் நல்லா அற்புதமாக மாறிடுங்க. அதுக்கு உங்களுக்கு என்னன்னா, ஏதோ ஐயாவும் உங்களுக்கு கருத்தெல்லாம் எடுத்து சொல்லவும், நானும் கருத்து எடுத்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உலக மக்கள் அனைவரும் வாங்க, உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் அதுவும் உலக மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரோட மின்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக, கொல்லாவிரதம் உலகமெல்லாம் ஓங்குக. ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான பிறந்த நாளில் ஐயா அவர்கள் விடுத்த செய்தி என்னன்னா, நீங்கள் வாழற காலத்திலே ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய பிள்ளையா நீங்கள் நினைங்க. ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வாழத்தான் வந்துருக்குது. அந்த உயிர் நீங்கள் வாழ வைக்கும் பொழுது உங்களால் வாழ வைக்க முடியலான்னு பரவாயில்ல, உங்கள் குழந்தைங்களை, பிள்ளைங்களை, அப்பா அம்மாவை வாழ வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் வாழறதுக்காகவே வந்துருக்கு. அப்போ நாம் வாழற காலத்தில் அந்த உயிருக்கு எந்த தீங்கும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா, முடிஞ்சது சைவமாயிட்டீங்கன்னா எந்த தீங்கும் செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் நம்மளால உடலால, மனதால, சொல்லால, செயலால, பார்வையால குற்றம் செய்யாத, பாவம் செய்யாத ஒரு செயல் வந்து ஜீவகாருண்யம், கொல்லாமை. அந்த கொல்லாமையை தான் ஐயா இதுவரையிலும் இந்த பிறந்த நாள் வாழ்த்தா அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. அதனால நீங்க ஒவ்வொரு உயிருக்கும் நீங்க தாயா, சந்தையா, சகோதரனா ஒரு உறவா மாறுங்க என்ற செய்தியை ஐயா அவர்கள் அருமையா இந்த பிறந்த நாள்ல அவர்கள் செய்தியா சொன்னாங்க. அவர்கள் நீண்டு வாழ வேண்டும். ஏன்னா நான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது மட்டும் சிறப்பு கிடையாது, நீங்களும் அந்த அருமையா அந்த உயிர் இரக்கத்தை உணர்வது தான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது அப்படின்ற செய்தியை ஐயா அவர்கள் இன்றைக்கு செய்தியாக விடுத்திருக்காங்க. அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். இந்த உயிர் இரக்க சிந்தனையில் அவர்கள் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்க வளமுடன், வாழ்க வள்ளலார் திருவருள் பெற்று வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். அருட்பெரு